ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. பிரச்சனை என்று யார் சொல்வது என்று கேட்டார் ரமணர். நான் தான் சொல்கிறேன் என்று பதில் வந்தது. அந்த நான் யார் என்று பார் என்று திருப்பி கேட்டு மடக்கினார் மகரிஷி. ஒரு கணம் இந்த பதிலை கேட்டவர்கள் திகைத்தார்கள். என்ன இது, நான் யார் என்று எப்படி என்னையே கேட்டுக்கொள்வது என்று குழம்பினார்கள். மீண்டும் பகவானை பார்த்தார்கள். பகவானே, நான் யார் என்று எப்படி கேட்டுக்கொள்வது என்று புரியாது கேட்டபோது அழகான பகவான் விளக்கமளித்தார். நான் நான் என்று சொல்கிறாய் அல்லவா, அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன். இந்த நான் என்னும் எண்ணம் விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பேன். இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவில்லையே. ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாயே, அப்போது அந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது? விழித்திருக்கும் போது நான் உள்ளது. உடலில் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் அந்த நான் என்பது குறிக்கிறது. எனவே இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல அந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஒடுங்கும் என்று விளக்கினார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.